சுத்தி 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 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவதூறுகள். அவதூறு அவதூறு அவதூறு. தாவேக்காவை சுத்தி சுத்துறதெல்லாம் அவதூறு. என்னடா சிபிஐல மாட்டிக்கிட்டாரு, சிபிஐல திணறிட்டாரு, சிபிஐல அவர் அவ்வளவுதான் சிக்கிட்டாரு, தெரியாம போயிட்டாங்க அவங்க கோர்ட்டுக்கு போனதுனால அவங்க நாசம் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான், தாவேக்கா முடிஞ்சது, அவங்களுக்கு சின்னமே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், பாஜக வச்சு செய்ய போகுது, இப்படி பண்ண போகுது, அப்படி பண்ண போகுது. அப்பா சாமி டே போது, நான் கொஞ்ச நாள் நிப்பாட்டுங்கடா, ஹாரர் மூவில கூட இந்த அளவுக்கு பில்டப்ஸ் கொடுக்க மாட்டாங்கடா அப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பில்டப் பாத்தீங்களா இந்த பக்கம்? அதாவது போன மாசம் அந்த கரூர் சம்பவம் நடந்து சிபிஐ போனது, அந்த விசாரணைக்கு வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதெல்லாம் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சபரீஷ் கிட்ட காசு வாங்கிட்டு ஆதவ் அர்ஜுன் வந்து அதை பண்ணாரு. மார்டின் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு இவ்வளவு வேலையை திமுகவுக்கு சாதகமா தாவேகா பண்ணுது. பாஜகவை ஆட்சியில ஏத்த விடக்கூடாது அப்படின்றதுக்காக, அதிமுக ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக, திமுக திரும்ப ஜெயிக்கணும்ன்றதுக்காக தாவேகாவை இயக்குகிறது, பாஜக இயக்குகிறது. எப்பா நீங்க இயக்கலாம் தெரியுதுடாப்பா சாமி, ரீல அந்து போச்சுடா, அப்படி இயக்குச்சுன்னாங்க. இப்ப என்னடான்னா பாஜக இந்த பக்கம் புஷ் பண்ணும்போது திமுக என்னடா நம்மளோட அவங்கள ரொம்ப அடிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம விட அவங்கதான் உண்மையான பாஜக எதிரியா இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சு திமுக சைட்ல என்ன பண்ணதுன்னு புரியல. டிபேட்ஸ் எல்லாம் வந்து உக்காந்தா என்ன வளர்றதுன்னு புரியல. முன்னாடி இப்படி வளரணுமே, இப்ப வேற மாதிரி வளர்றமே, வரவன் வேற நீ பத்திரிகாரனா திமுக காரனான்னு கேட்கறாங்க, பதட்டத்திலே இருக்காங்க. இந்த பதட்டத்தெல்லாம் தனியதுக்கு முன்னாடி நம்ம சிலரை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம முக்கியமா சவுக்கு சங்கர் அண்ணன் நேத்து எப்படி இருந்தாலும் பொங்கல் 4 நாள் தொடர்ந்து 5-6 நாள் லீவு, அதனால என்னை கைது பண்ணி எங்க டீமையே ஜெயில வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நேற்று அண்ணன் வீடியோ போட்டாரு. வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா ஒரு மனுஷனை நிம்மதியா ஒரு வீடியோ போட மாட்டேன்றீங்களான்னு. அண்ணன் சொல்றது வன்மம் தான், அண்ணன் சொல்றது பொய் தான், அதுக்காக அவரை கைது பண்ணி உள்ள வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து இந்த அரசு எப்படியெல்லாம் இவன் ஒருத்தனை முடக்கலாம் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு குடைச்சலா இருப்பான்னு பாருங்களேன். அதாவது சவுக்கு சங்க நேரேஷன் எப்படி இருக்குதுன்னா, விஜய் எப்படியாவது என்டிஏக்குள்ள வந்துடணும், என்டிஏ ஜெயிச்சிடணும், திமுக சுத்தமா காலியாடணும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ்ல வந்து பேசிட்டு இருக்காப்ல. விஜய் அண்ணா அதுக்கு இறங்கல. அதனால என்னெல்லாம் கதை சொல்ல முடியுமோ ரொம்ப சூப்பரா சீமானோட நல்லா கதை சொல்றாரு சவுக்கு. அதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, எப்படி சீமானனை இவரை விட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பேசும்போது திமுக கொஞ்சம் பயம். இப்ப என்னடான்னா ஆம்ஸ்டாங் அவர் இறந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு தமிழக பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில மாநில தலைவராக வந்திருக்கக்கூடியவர் மேல இவர் அவதூறா பேசிட்டார். SC/ST ஆக்ட், ஏற்கனவே சொன்ன இந்த PCR ஆக்ட் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் ஒரு பாதுகாப்பு, ஒரு அரசு சட்ட பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை தவறாக இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறுது. இதனாலதான் நிறைய இடத்துல வந்து இந்த தவறுகளை நம்மளால தடுக்கவே முடியல. ஏன் போய் சொல்றான், ஏன் பித்தலாட்டம் பண்றான், ஏன் இந்த PCR ஆக்ட் இப்படி போடுறாங்கன்னு தெரியல. அவர் ஏதோ அவதூறா பேசிட்டாருன்னா அது வழக்கு போடுங்க. நீங்க வழக்கு போட்டீங்கன்னா விசாரணைக்கு சம்மன் வரும். சம்மன் வந்து அவர் விசாரணைக்கு ஆஜராவார். ஆஜராகி அவரு அதுல வந்து அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஃபைன் போடலாம். இதெல்லாம் நடைமுறை. ஆனா கைது பண்ணணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு தெரியல. அதுக்காக நம்ம பசங்க நிறைய பேர் வன்மத்துல நீ பேசுனீ இல்ல சவுக்கு, நீ பேசல, எங்க அண்ணன் பேசலடா, உள்ள போடா, நீ இருக்கடா, இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும்டா, தயவு செஞ்சு அந்த மனப்பான்மையை விட்டுருங்க. நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவோம். சவுக்கு அவர்கள் அவர் பேசுறாருன்னா அவர் கருத்து, இதுக்குதான் அவருக்கு பே பண்றாங்க. நீங்க வந்து அவரை புரோக்கர்னு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து ஏஜென்ட்னு சொல்லுங்க, இல்லைன்னா வாடகை வாயின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. அவருக்கு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அதிமுக கட்சிக்கு லாயலா இருக்கு. தான் சார்ந்த இடத்துக்கு லாயலா இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம மதிக்கணும். அதிமுக ஆமாண்டா, நான் ஓப்பனா சொல்றேன்னா அதிமுக நான் ஆதரிக்கிறேன், திமுகவை எதிர்க்கிறதுக்காக தான் நான் அதிமுக ஆதரிக்கிறேன். பாஜகவே நான் ஏத்துக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு கட்சி, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். பாஜகவை நான் ஏத்துக்கிறதுக்கு காரணம் அதிமுகவை நான் ஆதரிக்கிறேன். இதை ஜெயிக்க வைக்கிறது நான் என்னெல்லாம் பண்ணணும், மக்கள்கிட்ட எந்த மாதிரிலாம் நான் கொண்டு போய் சேர்க்கணும் நெரேட்டிவை. திமுக உட்காந்து பண்றாங்கல்ல, பத்திரிகையாளர்னு அண்டா சொம்பு பித்தளை இதெல்லாம் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு இங்க நெரேட்டிவ் செட் பண்ணி திரும்ப 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 டேய் நான் எல்லாம் படிச்சவன்டா, நீ என்கிட்ட விவாதம் பண்ண வரியா, நீ முதல்ல போய் படிச்சுட்டு வாடா அப்படின்றது. நான் என்ன கேட்கிறேன், நீ படிச்சவன், கல்வியில ரொம்ப தேர்ந்தவன், பேச்சாற்றல ரொம்ப திறமைசாலி, இதெல்லாம் இருக்கிறதுனால நான் திருடுவேன், நீ என்ன கேள்வி கேட்கணும்னா நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு எனக்கு ஈக்குவலா வந்து பேச்சு திறமையில ஜெயிச்சுட்டு அப்புறமா வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வந்து என்ன கேள்வி கேட்கறான்னு கேட்கிற அளவுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கு. நீ கற்றறிந்தவன், நீ படிச்சவன், நீ பேச்சு திறமை இருக்கிறவன், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கிறவன், நீ திருடினா திருட என்ன பண்ணுவான், அவன் உனக்கு மேல திருடுவான். ஏன்னா நீ திருடாதன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருந்துகிட்டு நான் திருடுவேன், நான் திறமையா படிக்கக்கூடியவன், நான் நல்ல அறிவு உள்ளவன், நான் வந்து
திறமையா பேச உள்ளவன்றதுனால நீ என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீ எவ்வளவு பெரிய ஐயோக்கியம் தெரியுதா? இந்த மக்களை எப்படி முட்டாளாக்குறேன்னு தெரியுதா? இந்த மக்களை முட்டாளாக்குறேன்னு உன் தலையில நீயே தான் மண்ணு வாரி போட்டுக்கிற. நாளைக்கு உன் தலைமுறை உன் சந்ததியும் தான் இந்த மோசமான அரசியல்னால பாதிக்கப்பட போகுது. இவன் அடிக்கிற கொள்ள வெளிநாடுகள் அவன் முதலீடு பண்றான். இங்க ஏதோ உனக்கு கிடைக்கிற எலும்பு துண்டுக்காக இன்னைக்கு வந்து இவனுக்கு ஆதரிக்கிறேன், அவனுக்கு ஆதரிக்கிறேன், மறைமுகமா ஆதரிக்கிறேன், நான் நியூட்ரலா பேசுறேன், நான் பத்திரிகையாளரா பேசுறேன், நான் வந்து ஆய்வாளரா பேசுறேன், நான் அரசியல் விமர்சகரா பேசுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இதெல்லாம் நல்லதுக்குன்னா ஓகே. ஆனா நீ துணை போறது ஊழலுக்கு, நீ துணை போறது கொள்ளைக்கு, நீ துணை போறது கொலைக்கு. கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் இன்னமும் திரும்ப தூக்கி சுத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக பேச்சாளர்களும் வந்து டிபேட்ஸ்ல பேசும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல நடந்தப்போ என்னெல்லாம் விஜய் மேல வந்து அவதூறா தூக்கி போட்டாங்களோ இன்னுமா அதை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு புரியல, ஒன்னொன்னா அங்க உடஞ்சிருச்சு விசாரணை இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் இது ஒட்டு மொத்தமா திமுக அப்படியே ஆப்போசிட்டா திரும்ப போகுதுன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. எனக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப சாந்தமா இருக்குதுன்னா நீதித்துறை மேல இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது. காரணம் என்னன்னா, சென்னையில ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க மீடியா நெரேட்டிவ் செட் பண்ணதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நீதித்துறை நம்ம அல்டிமேட்டா நம்ப வேண்டிய ஒரு ஒரு துறை. நமக்கு கடைசியில நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த நாட்டுல நீதித்துறை. அது நினைச்சா இங்க எவனாலே எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நாட்டை ஆளக்கூடியவனா இருந்தாலும் அவனை இறக்கி மண்டியிட வச்சு சட்டத்தின் முன்னால் நிறுத்த முடியுன்றதுக்கு இந்த விசாரணைகள்லாம் ஒரு உதாரணம். உடனே சிபிஐக்கு போயிட்டீங்களே, நீங்க வந்து அஜித்குமார் கொலை வழக்குல சிபிஐக்கு போனதை விமர்சிச்சீங்கன்னா, அஜித்குமார் கொலை வழக்குல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது இந்த தமிழக அரசு போட்ட எஸ்ஐடி இல்லாம நீதிமன்றம் சிபிஐக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்களே முன் வந்து சிபிஐக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லிச்சு. நீதிமன்றம் அப்ப என்ன சொல்லிச்சு, நாங்க கொடுத்துருந்தா வேற வேற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்போம், அதனால நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னு. ஆனா அந்த வழக்கு விசாரணை என்ன நிலைமையில இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க சுப்ரீம் கோர்ட்ல நீதிமன்றம் அவங்களுடைய மேற்பார்வையில இன்னைக்கு அந்த நீதிமன்றத்துல ஒரு சிபிஐ அமைச்சு ஒரு எஸ்ஐடி அமைச்சு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு அந்த சிபிஐ கண்காணிச்சு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் இந்த வழக்கு விசாரணை நடக்குது. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்களாம் வாலண்டியரா கொடுத்துட்டு சிபிஐல கொடுத்து எப்பா இதுல 100ல ஒரு வழக்கா விசாரிங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த வழக்கு தான் உனக்கு ப்ரையாரிட்டி, தனி டீம் இதுக்காக மட்டும் விசாரிக்கிற, எனக்கு மாசம் ரிப்போர்ட் பண்ற அப்படின்ற விஷயத்த ஒரு நீதிமன்றம் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவர் விமர்சிச்சுட்டார், இன்னைக்கு எப்படி மாத்திக்கினார், மாத்தி மாத்தி பேசுறாரு. இந்த ரெண்டுத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் புரியுதா உங்களுக்கு? அவர் அப்போ சிபிஐ விமர்சித்ததுக்கும் இன்னைக்கு சிபிஐ நம்புறதுக்கும் காரணம் இது ஒண்ணுதான். இத போய் ஒரு பாயிண்டா வச்சுக்கிட்டு தவ்வி தவ்வி குதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விசாரணையில எல்லா பக்கமும் விசாரிக்கிறாங்க. கூடிய விரைவில் திமுக சார்ந்தவர்களையும் முன்னாள் அமைச்சர்கள் 10 ரூபாய் டப்பா அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்க தான் போறாங்க. இந்த விசாரணை நெருங்க 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 செய்தி ஊடகங்களால மறைக்க முடியாத பல உண்மைகள் இங்க வெளியே வரும். அது வெளியே வரும்பொழுது விஜய் அண்ணா கண்டிப்பா பேசுவார். அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த தமிழகமும் தாவேகா பக்கம் நிற்கும் திமுகவை எதிர்த்து. இந்த பாஜகவை நீங்க அடிக்கவே இல்லை, பாஜகவை அடிக்கவே இல்லை, அதை அடிக்க வேண்டியதே இல்லை. அது ஆல்ரெடி அடி வாங்கி ஓரமாக தான் நிற்கிது. ஜனநாயகன் படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு படத்தை முடக்கணும்னு நினைச்சீங்க, நாங்க இன்னொரு படத்தை முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் சக்தி நினைச்சா எதுவும் சாத்தியமே அப்படின்றதுதான் இந்த செயல் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த வன்மத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. சவுக்கு சங்கர் கைதாக மாட்டாரான்னு தெரியாது. அவர் நேற்று அவருக்கு வந்த தகவல் வச்சு அவர் நேற்று வீடியோ போட்டிருந்தார். இப்போ கூட வீடியோ போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம், தெரியல. பட் அவருடைய கைது கண்டிப்பாக உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அதிகார வர்க்கம் கருத்துரிமை மீது தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர். இந்த போருக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்றா நிற்கணும். அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றான், எதிர்க்கிறான், வன்மத்தை கக்குறான், விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் விட்டுணும். அதாவது அவனுக்கு என்ன புரியலன்னா, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாயிடுச்சு, வியூவர்ஸ் அதிகமாயிடுச்சு, அவங்க எல்லாம் பாக்குறத வச்சு நமக்கு வந்து நம்ம பக்கம் நம்ம கூட்டணிக்கு ஓட்டு சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி கிடையாது. அது நீ என்ன வன்மத்தை கக்குற, அந்த வன்மத்தை எப்படி நம்ம உடைக்கலாம் அப்படின்னு பசங்க வேலை செஞ்சுக்கிட்டாங்க. அவனுங்க பாக்குறது தான் அது. பார்த்துட்டு டேய் இவன் ஐயோ கேட்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தாவேகா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள்லாம் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா லட்சக்கணக்கில் வெளியேறுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு நீ தேவை, உன்னை எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, அரசியலுக்கு ஆட்சிக்கு என்ன தேவைன்றதை தெளிவா முடிவெடுப்பாங்க. அவங்களெல்லாம் இன்னும் நீங்க சின்ன பசங்க பால்வாடி பசங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப தெளிவான வாரியர்ஸ் அவங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களை நினைக்கிறேன்.